ஒரு கோயிலுக்கு போனதை பற்றி நான் வந்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்துட்டுருக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேசினா வீடியோ ஓட மாட்டேங்குது, நின்று போகுது. அதனால தான் கொஞ்சம் கட் பண்ணி ஒவ்வொரு நிமிஷமாக பேசிகிட்ருக்கேன். வீடியோவை அடுத்தடுத்து பாருங்கள், உங்களுக்கு புரியும். சரிங்களா? கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிடும்போது பல விஷயங்கள் நடக்கப்பட்டது. அதை முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். குருக்கள் வந்து 500 ரூபா கொடுத்தவங்களுக்கு ஒரு மாதிரி மரியாதை, 100 ரூபா கொடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை, 10 ரூபா கொடுத்தவங்களுக்கு ஒரு மரியாதை. சரிங்களா? ஒரு கோயில் சாமின்னு சொல்கிறோம். அந்த சாமிக்கிட்ட ஏன் இவ்வளோ ஒரு பாகுபாடு சொல்லுங்கள்? பணம் கொடுக்குறவனை வந்து சாமியை விட்டுட்டு பணம் கொடுக்குறவனை விழுந்து கும்பிட்டு மாலையை போட்டு மரியாதை கொடுத்து எல்லாம் பண்ணி அனுப்பி விட்றாங்க. நம்ம காசு இல்லாதவங்க பிச்சைக்காரங்க மாதிரி எட்டி நின்று பார்த்துட்டு சாமியை கும்பிடாமலும் வர வேண்டியது இருக்குது. ஒரு கோயில் ஸ்தலத்திலேயே இவ்வளோ ஒரு பாகுபாடு இருக்கலாமா சொல்லுங்கள்? நம்ம கோயிலுக்கு எவ்வளவோ கஷ்டங்களை நீக்கிறதுக்காக நம்ம கோயிலுக்குள்ளே போகிறோம். அங்கேயே மன அமைதி இல்லாமல் டென்ஷன் ஆகி சாமியை கும்பிடாமலும் கால் வலி, இடுப்பு வலி, கை வலி, அப்படித்தான் திரும்பி வர வேண்டியதாக இருக்குது. அடுத்த வீடியோ.